தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர் பணிகள் முடிஞ்சு வரைவு வாக்காளர்கள் பட்டியலை கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருந்தாங்க. இந்த எஸ்ஏஆர் அடிப்படையில் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 97 லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், ட்ரேஸே பண்ண முடியாதவர்கள், 2 இடத்துல வாக்கு வச்சுட்டு இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த காரணங்கள் அடிப்படையில் இத்தனை பேரை நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்கவே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற நகர கட்டமைப்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமான வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பதிவிடுறதா பார்க்க முடிஞ்சது. மேலும் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த வாக்காளர்கள் பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அது எதுவுமே சர்ச்சபிள் ஃபார்மேட்ல இல்ல. அந்த லிஸ்டோடைய பிடிஎஃப் எடுத்து உங்களுடைய பேரையோ இல்ல ஓட்டர் ஐடி நம்பரையோ போட்டு சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. முழுக்க முழுக்க போட்டோ காப்பியா அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால ஒரு பூத்துல எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நாம நேரடியா ஒவ்வொன்றா கணக்கு போட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. எனவே இப்படிப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் திமுகவுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளரும் எழுத்தாளரும் ஆய்வாளருமான திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு முக்கியமான பதிவை இட்டிருக்கிறாரு. அந்த பதிவுல எஸ்ஏஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவந்த பிறகு நேற்று அப்பாவை சந்திச்சேன் அப்படின்னும், வரைவு பட்டியல் வந்ததிலிருந்து பேர் இருக்கா, பேரையெல்லாம் சரிபார்த்தியா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நேற்று பார்த்த உடனே முதல் கேள்வியாவே அதை கேட்டாரு. வீட்டில் இருக்கிற 8 ஓட்டுமே வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் பாகம் முழுவதையும் சரிபார்க்கலையான்னு கேட்டாரு. எங்களுடைய சொந்த பாகத்துடைய முழு பட்டியலையும் நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை எடுத்துக்கிட்டு அவர் கூட உட்காந்து அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னும், எங்களுடைய சட்டமன்ற தொகுதி பாபநாசம், இந்த பாபநாசம் தொகுதியில் எங்களுடைய பாகத்தில் மொத்தம் 787 வாக்குகள் இருந்துச்சு அப்படின்னும், அதில் 40 வாக்குகள் நீக்கப்பட்டு 747 வாக்குகள் வரைவு பட்டியலில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி பதிவிடுறாரு. ஆக நம்மளுடைய பாகத்தில் மட்டுமே 40 பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய அப்பா அதிர்ச்சியாக கேட்டிருக்கிறாரு. அதே சமயம் யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரை வரிசையாக வாசிக்க சொல்லியிருக்கிறாரு. அதை வாசிக்கும் போது பெரும்பாலும் அவருடைய பேரை வச்சு அவர் அடையாளம் கண்டுகிட்டார் அப்படின்னும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் பெயரையோ வயதையோ வச்சு அடையாளம் கண்டுகிட்டாரு. 2-3 பேர்களை தவிர எல்லாத்தையுமே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இரட்டை பதிவு அப்படிங்கிற காரணம் சொல்லி 3 பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தது அப்படின்னும், அவை வரைவு பட்டியலில் இருக்கிறத உறுதி செய்ய சொன்னார் அப்படின்னும், ஒவ்வொரு பெயரை சொல்லும் போதும் அவர்களுடைய குடும்பம் குறித்தும் அவர்களுடைய அரசியல் சார்பு குறித்து அத்தனை கதைகளை பகிர்ந்தார் அப்படின்னும், ஊர் குறித்து இவ்வளவு தகவல்களை நேற்று தான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியா பதிவிடுறாரு. 3 மணி நேரத்துக்கு மேலாக பட்டியலை அலசிய பிறகு நீக்கப்பட்ட 40 பேர்ல 5 வாக்குகள் தவறா நீக்கப்பட்டிருக்கிறதையும், இடப்பெயர்வு என்று குறிப்பிடப்பட்டவர்கள்ல 9 பேரை தனியா குறிப்பிட்டு அவங்களுக்கு வேற ஊர்ல ஓட்டு இருக்குதா அப்படிங்கறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சிலருக்கு அவரே போன் பண்ணி பேசினாரு அப்படிங்கறத சொல்றாரு. கிளை கழகத்தோட நிர்வாக பொறுப்புகள்ல இருந்து 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே முழுவதாக வெளிவந்துட்டாரு. 18 வயசுல இருந்து எல்லா தேர்தல்களையும் தவறாம பணியாற்றிய, தேர்தல் நாளப்போ வேலை செய்யக்கூடிய பாக முகவர் பணியையும் கூட கடந்த சில தேர்தல்களாக மாற்றி கொடுத்துட்டாரு. அந்த ஊரை விட்டு பணி நிமித்தமா தற்காலிகமா வெளியே வந்து 5 ஆண்டுகள் கடந்து விட்டது. BLA 2 BLC என எந்த பொறுப்பிலும் கிடையாது. ஆனாலும் வரைவு வாக்காளர்கள் பட்டியல் வெளிவந்த நொடியிலிருந்து அதை முழுதாக சரிபார்த்து முடிக்கும் வரைக்கும் அவருக்கு பதற்றம் மட்டும் குறையவே இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. 45 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய விரல் தேய அந்த பட்டியலை ஒவ்வொரு முறையும் புரட்டியவர். கட்சி சார்பில் பூத் ஸ்லிப் எழுதி கொடுத்த காலத்திலிருந்து தற்போது வரை அதில் ஏற்பட்ட எல்லா மாற்றங்களுக்கும் சாட்சியாக இருந்தவர். ஒரு திட்டமிட்ட சதியின் மூலம் அது சிதைக்கப்படுவது குறித்து கவலை அவருக்கு அடங்கவில்லை அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. சொந்த வாழ்வின் சுகம் துக்கம் போல இதையெல்லாம் கருதுகிற தொண்டர்கள் இந்த இயக்கத்தின் படை வலிமை, டெல்லியும் நாக்பூரும் தீட்டுகிற சதிகளை இனமான தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சொல்படி இதே உணர்வோடு முறியடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நெகிழ்ச்சியான பதிவை பதிவிட்டிருக்கிறாரு. எனவே இது படிக்கும்போது என்னதான் கட்சி பொறுப்புகள் இல்லாவிட்டாலும், அந்த ஊரை விட்டு வெளியே வந்திருந்தாலும் தன்னுடைய ஊரை சார்ந்த மக்களுடைய ஓட்டுகள் காணாம போயிடக்கூடாது, நீக்கப்பட்டக்கூடாது, அவங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பு அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்கிட்ட இந்த விவரங்களையும் கேட்டு அவரே போன் பண்ணி பேசி எத்தனை ஓட்டுகள் மொத்தமா நீக்கப்பட்டிருக்குது, அதுக்கான சரியான காரணங்கள் இருக்குதா, 2 ஓட்டுகள் இருக்குதுன்னு சொல்லி பேருக்கெல்லாம் நீக்கிருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு 1 ஓட்டாவது இருக்குதா, அது வேற தொகுதியில் இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே ஓட்டு போட ஆரம்பிச்ச 18 வயசுல இருந்தே இந்த மாதிரியான பணிகளை மேற்கொண்டு அதுக்கே பழகி போன ஒருத்தர் இப்போ ஒரு எஸ்ஏஆர் பணியின் மூலமா நம்மளுடைய வாக்குகள் ஏதோ ஒரு காரணத்தால் நீக்கப்படுகிறது, அது தவறா ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்வோட செயல்பட்டு இருக்காரு. இப்போ நம்ம இந்த பதிவு எதுக்கு முக்கியமா படிக்கிறோம்னா, இப்போ இந்த எஸ்ஏஆர் பட்டியல் வெளிவந்த பின்னாடி
திமுக சார்பில் இருந்து பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதாவது திமுக சைடுல இருந்து நம்ம விசாரிக்கும் போது இந்த வரைவு வாக்காளர்கள் பட்டியலிருந்து யார் யார் நீக்கப்பட்டிருக்காங்க, அவங்க சரியான காரணம் சொல்லி நீக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்காக பலகட்ட வேலைகள் போயிட்டு இருக்கிறதா அவங்க குறிப்பிடுறாங்க. குறிப்பா சொல்லணும்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில கலந்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்குது. அதுல என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, திமுக சார்பில் இப்போ அண்மையில மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயின் மூலமா எடுக்கப்பட்ட லிஸ்டையும் எஸ்ஏஆர் லிஸ்டையும் கம்பேர் பண்ணி ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயின் லிஸ்ட்ல யார் யார் பேர்ல இருக்குது, அந்த பெயர்கள்ல இந்த வரைவு வாக்காளர்கள் பட்டியல யார் யார் பேர்ல விட்டு போயிருக்குது அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனை முதல் கட்டமா பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டை சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதே சமயம் பார்க்கும்போது இந்த ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயின் நடக்கும்போது அந்த இடத்துல சிலர் இல்லாம போயிருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா இப்போ மதுரையில ஒரு தொகுதியில ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயின் நடந்திருக்கும். அந்த ஊரை சேர்ந்தவர் வெளியூருக்கு போயிருக்கலாம். அதனால ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயின் லிஸ்ட்ல அவங்களுடைய பேர் இடம்பெறாமல் போயிருக்கலாம். எனவே இந்த மாதிரி பெயர் இடம்பெற வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு என்ன ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னா, அந்த மதுரை ஏரியாவில் அந்த தொகுதியில அந்த பாகத்துல சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவருடைய தந்தை போலவே பல மூத்த கழக நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரியான விவரங்கள் அத்துப்படியா தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடு எடுத்தா இதுல எத்தனை பேர் ஓட்டு இருக்குது, அவங்க யார் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்ற வரைக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனவே அந்த மாதிரியான பல வருடங்கள் வேலை செய்த மூத்த நிர்வாகிகளோட துணை கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போய் இப்போ அந்த லிஸ்டையுமே தயார் பண்ணி மாவட்ட செயலாளருக்கு அனுப்பி வைக்க போறோம் அப்படிங்கிற முன்னெடுப்பை திமுக சார்பில் இருந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கிட்ட அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. எனவே இந்த எஸ்ஏஆர் பணி போலவே ஒரு குட்டி எஸ்ஏஆரை ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல திமுக ஏற்கனவே நடத்தி முடிச்சிருக்குது. அதன் மூலமா சில லிஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. அதன் மூலமா சில திமுகவிலையும் சேர்த்திருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் அவங்க கையில் இருக்கும்போது இதுல இருந்து யார் யாரெல்லாம் விடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே அமைஞ்சிருக்குது. எனவே இந்த விஷயமானது நமக்கு பல்வேறு செய்திகளை உணர்த்துதுங்க. ஒன்று கட்சிக்கு இருக்கிற கட்டமைப்பு, இன்னொன்று அந்த கட்டமைப்பை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற விஷயம், பல வருடங்களாக கட்சியில் வேலை செய்கிற மூத்த நிர்வாகிகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அவங்களுடைய அனுபவத்தை எப்படி பயன்படுத்திக்கிறோம், அவங்களுடைய அனுபவத்தை இப்போ இளம் தலைமுறையினோட கிளப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை, இந்த மாதிரி எஸ்ஏஆர் போன்ற அசாதாரணமான சூழலை அது எல்லாத்தையுமே திமுக பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. எனவே சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய தந்தை போலவே தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மூத்த நிர்வாகிகள் யாருடைய ஓட்டும் தவறுதலாக நீக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையோட களத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்வது போலவே இந்த மாதிரியான கட்சி சார்ந்த விஷயங்களை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில சுகதுக்கம் போல கருதுகிற தொண்டர்கள் தான் திமுகவுடைய மிகப்பெரிய பலமா இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்காக உழைக்கும் தொண்டர்களா இருக்கிறாங்க. இதுதான் திமுகவுடைய சொத்தா இருக்குது அப்படின்னு சொன்னா மிகையாகாதுங்க. எனவே இந்த மாதிரியான பணிகளில் கட்சி சார்பு இல்லாமல் மக்களும் தங்களுடைய வாக்குகளை தவற விட்டுறக்கூடாது, தங்களுடைய நண்பர்களுடைய உறவினர்களுடைய ஓட்டை தவற விடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குதுங்க.